நான் டிடெக்டிவ் பேசுகிறேன். சென்னையில் ஏதோ தனியார் கம்பெனியில் மணி லாண்ட்ரிங் ஸ்கீம் நடக்கிறதா தகவல் வந்திருக்கு. உடனே நம்ம ஆள் ஒருத்தர் அங்கே அனுப்பி ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஓகே டிடெக்டிவ். அப்புறம் நீங்கள் தான் அந்த நியூவாக ஜாயின் பண்ண ட்ரெயினியா? ஆமாம். நினச்சேன் இதை நான் சொல்லியே ஆகணும். உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஐயோ சார், கால் ரெக்கார்ட் ஆகுது. இந்த ஆப்ரேஷன் பேர் மியாவ் மியாவ். நான் தாங்க மணி. இந்த ஆஃபீஸில் ஏதோ டைம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் அண்டர் பர்ஃபார்மர்னு பேசிக்கிறாங்க. எனக்கு எல்லாமே இப்போவே நடந்தாகணும். எவ்வளோ பேர் தேவையோ அவ்வளோ பேர் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஸ்பீடாக மூவ் ஆகணும். இல்லைன்னா சீட்டு கிழிஞ்சிடும். அவங்க தாங்க என்னோட பாஸ். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சீட்டு கிழிஞ்சிடும். எப்போ என் சீட்டு கிழிய போதோ பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாளே, அவ தான் பாஸோட ரைட் ஹேண்ட். செம்ம ஜால்ரா. ஹே மணி, என்ன அங்க காத்துல பூனை படம் வரைஞ்சிட்டு இருக்க? சீட்டு கிழிஞ்சிடும். மியாவ் 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 மியாவ். ஐயோ, இவ பாஸை விட டேஞ்சர் பாட்டிங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டுங்க. இவளுக்கு எப்ப எல்லாம் லவ் மூடு வருதோ அப்ப நான் செத்தேன். பாடிட்டே இருப்பா. ஆல்ப்ஸ் மலை காற்று வந்து நெஞ்சில் கூசுதே, பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே, மைக்கேல் ஏஞ்சலோவின் சிற்பம் இங்கு நடந்து வந்ததென்ன, பாபிலோனின் தொங்கும் தோட்டம் பனியில் நனைந்து நின்றதென்ன, உலகில் அதிசயங்கள் 7 அதிலே உன்னை சேர்க்கவில்லை, உன் இளமை துள்ளும் அழகை ஷெல்லி பீஷி பாடவில்லை, ஆல்ப்ஸ் மலை காற்று வந்து நெஞ்சில் கூசுதே, ஓ ஓ பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே. இங்க பாட்டு கச்சேரியா நடக்குது. நான் இத பாஸ் கிட்ட சொன்னா உங்க 2 பேர் சீட்டும் டர்ன்னு கிழிஞ்சிடும். ஏண்டி, கோவிட்க்கு அப்புறம் எவ்ரி 1 hour 5 minutes பிரேக். நான் அந்த டைம்ல தான் பாடுறேன், லவ் பண்றேன். நீ பிரேக் விட்டு பாடுவ. மியா மியான்னு கொஞ்சம் லவ் பண்றதுக்கு ஆபீஸ் தான் கிடைச்சதா? இரு, நான் போட்டு கொடுக்குறேன். சாரி, ரோஹிணி மேடம் ரொம்ப நல்லவங்க. என்ன கொஞ்சம் கோவக்காரங்க. யாரா அவ? உனக்கு மேடமா? ஐய, சகிக்கல போ. எவ்வளோ பிரச்சனை. இருங்க, உங்களுக்கு முக்கியமானவங்கள இன்ட்ரோ தரேன். ஏய், நான் தானே அந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர். போடா. இருங்க, டெமோ காமிச்சாதான் அவங்க வருவாங்க. டே, நீ என் டிகிரி தோஸ்துடா. நான் இந்த ஆஃபீஸில் இருக்கிறதே உனக்காக மட்டும்தான்டா. நீ என் உயிர் நண்பன்டா. கண்மணி, நம்ம பையன் ஃபேமிலி ரூல்ஸை மீறிட்டாமா? ஏங்க, அவன் சின்ன பையங்க, பாச்ச மண்ணு, அடி தாங்க மாட்டான். வேணாங்க, மன்னிச்சு வச்சிடுங்க. நான் கடமையை செய்யணும், என்ன தடுக்காத. எங்க நம்ம ஃபேமிலி ரூல்ஸை படி. 4 ஃபேமிலி ரூல்ஸ்: பொய் சொல்லுதல், அத்துமீறல், உதவி மறுத்தல், கிட்னாப் செய்தல். மேலப்படி. இந்த 4 ரூல்ஸ்ல ஏதாவது மீறினா சத்தாலும் ஆவியா வந்து சாட்டையால அடிச்சு நம்ம பையனை திருத்தணும். போய் சொல்லுவியா? அப்பா விட்டுருப்பா, இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன். என்னடா கத்துற? பின்னாடி சீட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. என்ன நடக்குது? நான் உன்னை உயிர் நண்பன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் பீலாடா. போய் சொன்னதுக்காக செத்து போன அப்பா சாட்டையால அடிக்கிறாரா. போய் சொல்லுவியா? விட்டுருப்பா. வேணாங்க, விட்டுடுங்க. அவன் சின்ன பையங்க, இனிமே அவன் பொய் சொல்ல மாட்டான். நான் தான் இந்த டிடெக்டிவோட ஆளு. நான் இங்கே டபுள் கேம் ஆட போகிறேன். வெயிட் அண்ட் see. மூப்பராணி, நீ தான் நல்லா மோப்பம் பிடிப்பியே. இவங்க எல்லாரையும் மோப்பம் பிடிச்சிட்டே இரு. ஏதாவது வம்பு பண்ணினா பாஸ் கிட்ட சொல்லி சீட்டை கிழிச்சிடலாம். இவனுக்கு ஆல்ரெடி சீட்டு கிழிஞ்சுதான் இருக்கு.
இன்னைக்கு நீ ஆட்டுக்கால் பாயா தானே சாப்பிட்ட? ஐயோ இவ எல்லாத்தையும் மோப்பம் பிடிக்கிறா. டேஞ்சர் பார்ட்டி. நான் வரேன். போலீஸ் வாட, மிலிட்ரி கட்டு, கிட்டவா தொப்பை இல்ல, டவுட்டா இருக்கே. நானும் ஓடுறேன். மியாவ் மியாவ் ஓய், இது எங்களோட லவ் கோட். மியாவ் மியாவ். எனக்கு மோப்ப சக்தி போச்சுன்னா நான் இப்படி தான் மியாவ் மியாவ்னு கத்துவேன். எல்லாம் இந்த குர்காவை ஸ்மெல் பண்ணதுனால எனக்கு மோப்ப சக்தியே போச்சு. உன் பேர் என்னப்பா? எந்த ஏரியா நீ? என் பேரு குர்கா ராஜா. எனக்கு நார்த்ல சம்சாரம் இருக்கு. அப்புறம் ஏக் பேட்டா ஏக் பேட்டி. இப்போ ஒர்க் இருக்குது. நான் ஜூட். டேய் வந்துருமாடா. அட நீ யாரு? உன் அரசியல் செல்வாக்கி என்ன? எல்லாம் வந்துடும். ஆஹா, எனக்கு உண்மையில நம்பிக்கை இல்லை. டேய் நீ அந்த டிடெக்டிவ் ஆளு. என்கிட்டயே டபுள் கேம் ஆடினாலும் ஆடுவ. டேய் நீ சொல்லுடா, வந்துருமா? வரும். ஆனா என்னடா முழுங்குற? மொத்தம் 10,000 கோடிடா. என் பணத்தை எல்லாம் உருவி என்ன நடு தெருவில் விடுவேன்னு என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா வேற. டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன பொண்டாட்டி கிண்டாட்டின்னு? அவள் சாதாரணமான ஆள் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ண போறான்னு நமக்கு தெரியணும். டேய் டேய் பூனைக்குட்டி மாதிரி சுற்றுறதை விட்டுட்டு அவள் ஆஃபீஸ் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கடா. இவனுக்கிட்ட இதான் சொன்ன உடனே நம்ம சீக்ரெட் கோட் மியாவ் மியாவ். உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் குட் நியூஸ் சொல்ல போறேன். அண்ணே, என்னென்ன சொல்ல போறாங்க? டேய் சும்மா இருடா. உங்க பழைய ஹஸ்பண்ட் கூட சேர போறீங்களா மேம்? நான்சென்ஸ். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த ஆள் பத்தி இங்க பேசக்கூடாதுன்னு. அவரு பேர் இங்க அடிபட்டா எல்லாரும் சீட்டும் கிழிஞ்சிடும். மேடம்க்கும் சரி எனக்கும் சரி லவ்னாலே பிடிக்காது. எல்லாரும் இங்க வேலையை பத்தி மட்டும்தான் பேசணும். ஸ்ட்ரிக்ட்லி நோ லவ் பாலிசி. அப்போ என் லவ் போச்சா அண்ணே? டேய் சும்மா இருடா. உங்க எல்லாருக்கும் மிஸ் மியாவை அறிமுகப்படுத்த போறேன். இவ பொண்ணு இல்ல, ஆக்மெண்டட் ஏஐ கேர்ள், சாட் ஜிபிடி 4 வெர்ஷன். இவ சொல்றது எல்லாமே ஸ்பீடா பண்ணுவா, கேட்கறது எல்லாமே ஸ்பீடா தருவா. மீட் மிஸ் மியா. வணக்கம், நான் தான் மிஸ் மியா. எது வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். டேய் யாரா நீங்கெல்லாம்? உங்களை நான் ஆஃபீஸில் பார்த்ததே இல்லையே. நாங்கள் மியாங் கூட ஆட் ஆன் பேக்கேஜ். புதுசாக வந்தவன்லாம் ஷேக் ஹேண்ட் பண்ணுறான். நீ போய் ஷேக் ஹேண்ட் பண்ணுமாப்ல. டேய் வேணாண்டா, சொன்னா கேளு. யூ கோ ஐ சே. கண்மணி, நம்ம பையன் அத்துமீறிட்டாமா. வேணாங்க, விட்டுடுங்க. அவன் சின்ன பையங்க, இனிமே அத்துமீற மாட்டான். நான் கடமையை செய்யணும், என்ன தடுக்காத. நம்ம ஃபேமிலி ரூல்ஸ் படி அத்துமீறினா இதான் தண்டனை. அத்துமீறுவியா? அத்துமீறுவியா? அப்பா அப்பா விட்டுருப்பா, இனிமேல் அத்துமீற மாட்டேன். நீங்க அடிச்சு அடிச்சு அவன் உடம்பெல்லாம் புண்ணா போச்சு. பெத்த வயிறுங்க. நான் நினைச்சதெல்லாம் அப்படியே பலிக்குது. சீக்கிரம் உங்க எல்லாருக்கும் வேலை போக போகுது. இனிமே இந்த ஆபீஸ்க்கு மியா மட்டுமே போதும். மியாவ் மியாவ். எல்லாம் உன்னால தான். இப்போ பாரு, எனக்கு மோப்பம் பிடிக்கிற சக்தியே போச்சு. இனிமேல் தான் மியா இருக்காளே மோப்பம் பிடிக்க. எல்லாம் உன்னால தான். ராணி போனி, எனக்கு நார்த்ல சம்சாரம் இருக்கு. அப்புறம் என்ன எக் பேட்டா எக் பேட்டின்னு சொல்ல போற, அதானே? கரெக்ட் மேம் சாப். ஏண்டா நடு ஆஃபீஸில் அழுகுற? ஸ்ட்ரிக்ட்லி நோ லவ் பாலிசின்னு நான் எப்படி இங்கே வேலை பார்க்கறது? மியா, நீ தான் சூப்பர் ஏஐ ஆச்சே. இவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு. பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆனது. பெரிய லிஸ்டா போகும். அப்போ பசங்களுக்கு நான் பாடினாலே நீ இம்ப்ரெஸ் ஆயிடுவ. நான் காண்பதே உன் கோலமே, அங்கும் இங்கும் எங்கும். அங்கும் வரப்போ
ஸ்ருதி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்ருதின்னு பேர் வச்ச உனக்கே ஸ்ருதி வரலையா? நான் காண்பதே உன் கோலமே அங்கும் இங்கும் எங்கும் எங்கெங்கோ செல்லும் நம் எண்ணங்கள் இங்கேதான் கண்டே பொன்வண்ணங்கள் என் வாழ்க்கை வானில் நிலாவே நிலாவே. பாட்டை நிறுத்துங்க. என் லவ் மேட்டருக்கு வாங்க. நான் ஆஃபீஸ் பாய், அவங்க மேடம். அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நான் இங்கிலீஷ்ல கவிதையா பேசணும். எனக்கு தான் இங்கிலீஷ் வராதே. பிரச்சனையே இல்ல. உன் காதல் என்னன்னு என்கிட்ட சொல்லு. நான் இங்கிலீஷ்ல போயட்ரியா மாத்துறேன். Unauthorized person entered. Alert, alert. நீ யாரு? நான் தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ. இந்த போர்ட் மீட்டிங்க்கு வந்த ஜூம் கால்லேயே மீட்டிங் அட்டன் பண்ணி தொலைக்க வேண்டியது தானே. நேரில் வந்து மூஞ்ச காட்டணுமா என்ன? குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டி என் செல்ல குட்டி. காதலிக்கும் பொண்ணுக்கெல்லாம் பசங்க நாங்க போன குட்டி. நீயா 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 நீயா. அடி குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டிய செல்ல குட்டி. காதலிக்கோ பொண்ணுக்கெல்லாம் பசங்க நாங்க போன குட்டி. தஞ்சாவூர் கோபுரமேய மின்னு மின்னுக்கும் சித்திரணி. அபிராமி அபிராமி இன்னு கமல போல நான் கதறுறண்டி. இவன் காதல் சரியானு கொஞ்சம் பார்த்து சொல்லடி சிவகாமி. குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டி என் செல்ல குட்டி. காதலிக்கும் பொண்ணுக்கெல்லாம் பசங்க நாங்க போன குட்டி. நீயா 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 நீயா. நம்ம பாஸ் யாரோ கோணி முட்டையில கடத்திட்டாங்க. எப்பா நிம்மதி, ஒளிஞ்சதுன்னு சந்தோஷமா இருக்கலாம். பாஸ் இல்லனா உங்க எல்லாருக்கும் யார் சம்பளம் போட்டு தருவா? அண்ணே, இனி யாருனே சம்பளம் போடுவா? டேய் சும்மா இருடா. என்னால மட்டும் பாஸ் இருக்கிற இடம் தனியா கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு உங்க எல்லாரோட ஹெல்ப் தேவை. மோப்பராணி, முக்கியமா எனக்கு உன் ஹெல்ப் ரொம்ப தேவை. என்னால மறுபடியும் மோப்பம் பிடிக்க முடியுமா? நீ அந்த கூர்க்கா விட்டு கொஞ்சம் தள்ளிப்போ. உனக்கு மோப்ப சக்தி திரும்ப வரும். 1 2 3. ஐயா, எனக்கு மோப்ப சக்தி வந்துருச்சு. என்னோட யாரெல்லாம் வரீங்க நம்ம பாஸை தேட? நீ என் நல்லதுக்கு தான் என் ஸ்ருதியை கரெக்ட் பண்ண. ஸோ உன் கூட நான் ஹெல்ப் பண்ண வந்தாதான் அது நியாயம். ஏன்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல சொல்டா. உன்னால நானும் போல. உனக்கு சொன்னா புரியாதுடா. நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், விட்டுரு. கண்மணி, நம்ம பையன் உதவின்னு வந்தவங்களுக்கு உதவாம விட்டுட்டான். எடு சவுக்க. வேண்டாங்க, விட்டுடுங்க. அவன் சின்ன பையங்க. இனிமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான். நான் கடமையை செய்யணும், என்ன தடுக்காத. நம்ம ஃபேமிலி ரூல்ஸ் படி உதவி பண்ண மறுத்தா இதுதான் தண்டனை. அப்பா அப்பா விட்டுருப்பா. இனிமே நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன். என் கண்ணுக்கு யார் அடிக்கிறான்னு தெரியல, ஆனா நல்லா வேணும் உனக்கு. இப்படி அடி வாங்கினாதான் நீ திருந்துவ. டேய், உனக்கு சொன்னா புரியாதுடா. நான் சின்ன வயசுல இருக்கும்போதே என் அப்பா அம்மா தவறிட்டாங்க. நான் பாசத்துக்காக எவ்வளோ ஏங்கியிருக்கேன்னு தெரியுமா? இப்படி தப்பு பண்ணாதான் என் அப்பா அம்மா என் கண்ணு முன்னாடி தெரிவாங்க. அதான் அப்பப்போ தப்பு பண்ணுறேன், அடி வாங்குறேன். பாத்தீங்களா நம்ம பையனை? சரி சரி, சீக்கிரம் போய் அவங்கள காப்பாத்துங்க.
கோணி பையில தான் என்ன தூக்கிட்டு வரணுமா? இன்னும் எத்தனை நாளுக்கு தான் இப்படி பிரிஞ்சே இருக்கிறது? எனக்கு என்ன ஆசையா? மணி லாண்ட்ரிங் ஸ்கீம் முடிஞ்ச பிறகு நம்ம ஒன்று சேர்ந்துடலாம். ஏற்கஞ்செடி ஓரம் இறுக்கி போடிச்சேன் என் மாமா, உருகு நெய்ய போல உருகி தவிச்சேன் ஆமா. அடி பாவி, உன்னை நம்பி இத்தனை நாள் நான் தனி மரமா இருந்தேனே. எவ்வளோ சான்ஸை மிஸ் பண்ணினேன் தெரியுமா? எங்க அந்த ஆபீஸ் பாய்? தோ வந்துட்டேன். இனிமே நீ பாய் இல்ல, என்னோட மேன். டேய், நீ நல்லா பண்றடா. மியாவ் மியாவ், எல்லாரையும் அடிச்சு கட்டி போடுங்கடா. இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதுவும் மணி எனக்கு ஃபேமிலி மாதிரி. சொல்லப்போனால் என் கூட பிறந்த பிரதர் மாதிரி. டேய் வேணாண்டா, சொன்னா கேளுங்க. நான் உன் பிரதர் மாறிமா, வா அக் பண்ணிக்கோ. தானா வந்து சிக்கிட்டாங்க. கண்மணி, இவங்களும் நம்ம பசங்க மாதிரி தான். நம்ம ஃபேமிலி ரூல்ஸ் படி கிட்னாப் பண்ணா என்ன தண்டனை கிடைக்கும்னு இவங்களுக்கு தெரிய வேணாமா? எடுமா அந்த சவுக்க. நல்லா அடிங்க, அப்பதான் இந்த திருட்டு பசங்களுக்கு புத்தி வரும். பார்த்துங்க, நம்ம பையன் மேல பட்டுட போது. ஐயோ ஐயோ, யாரும் நம்ம அடிக்காங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். யூ போத் ஆர் அண்டர் அரெஸ்ட். என்னை மன்னிச்சிடுங்க இத்தனை நாள் ஏமாத்தினதுக்கு. மனுஷனும் மியாவும் சேர்ந்தா மாசுடான்னு எல்லாரும் மாசு காமிச்சிட்டீங்க. மியா, எப்பவும் போல இவங்க எல்லோரோட வளர்ச்சிக்கும் நீ உறுதுணையா இரு. ஏஐ ஒன் டேக் அவே ஆர் ஜாப்ஸ். பயப்படாதீங்க, இனி யாருக்கும் சீட்டு கிழியாது. நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஏஐ அசிஸ்டரான அட்டார்னி சாட்பாட் கிட்ட பேசிட்டேன். சீக்கிரமே ஆட்டோமேட்டட் ஜாமீன் வாங்கிடலாம். வெயிட்டீஸ், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஏன் என்னால குர்காவை மட்டும் மோப்பம் பிடிக்க முடியல? சிம்பிள், நான் குளிச்சதே இல்ல. நீ அப்படியே உன் நார்த் வைஃப் கூட போயிடு. எனக்கு நார்த்ல சம்சாரம் இல்ல. போயா. என் வீடு அண்ணா நகர். பேட்டாவும் இல்ல, பேட்டியும் இல்ல. போயா. வாட்? ஐனா இஸ் ஆன் த லூஸ். சரி, நான் இம்மீடியட்டாக எல்லாரையும் வார்ன் பண்ணுறேன். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், உங்கள் டிக்டாக் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. யோ, ஹைனா அலர்ட்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ கடலை போட்டுட்டு இருக்க. நிறைய டைம்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ அப் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் இன்னும் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லையே. உன்னை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டேன், ஃபோனவே. ஐனா எந்த டைம் வேணாலும் அட்டாக் பண்ண வரலாம். நான் ஆல்ரெடி பார்த்திபனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த ஆப்ரேஷன் பேர் லியோ லியோ. இதுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? எல்சா. சுப்பிரமணி. நீங்கள் பார்த்திபனா லியோவா? நண்பா என் நன்றிஸ். மியாவ் மியாவ் டீம் விசில் போடு. Thank you guys. Yeah, so Vijay want to do another rapper. Yes. What is that? Okay, so here is a rapper, and we have a kid. So இது வந்து தமிழ் ப்ரோக்ராம் தான், தமிழ்ல பேசுறோம். அரவிந்த்
ஃபோன் நம்பர் 914143782339. எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். சாரி, நாங்களே கொடுத்து நாங்களே வாங்குறோம். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். என்னோட தலைவலி நீ கனவில் வந்து தொந்தரவு செய்யாதடி. என்னோட தலைவிதி நீ காதலையை தொந்தரவு எண்ணாதடி. உனக்கு குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டி என் செல்ல குட்டி. காதலிக்கும் பொண்ணுக்கெல்லாம் பசங்க நாங்க